Hello guys, today I am going to explain the following topics of the unit number 14, that is root pressure, uptake of minerals, translocation of minerals ions. First, root pressure. As ions from the soil are actively transported into the vascular tissue of the root, water moves along and increase the pressure inside the xylem. This pressure is called root pressure and responsible for pushing water to smaller height of the stem. First of all, you want to know what is ions or what are ions. Ions are charged particles, maybe positively charged particles or maybe negatively charged particles. The positively charged particles are called cations and the negatively charged particles are called anions. The ions that have unequal number of proton and electron, the root absorb the ions in the form of active transport. Active transport means in this transport utilize the energy. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக ரூட் என்ன பண்ணுது, அயான்ஸை அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணும்போது வாட்டரும் என்ன பண்ணுது, அதனோடு சேர்ந்து அந்த ரூட்டுக்குள்ளே நுழையுது. ரூட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்சைட் த ஜைலத்துக்குள்ளே இட் கிரியேட் ஒன் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். இன் திஸ் ப்ரெஷர் இஸ் கால்ட் ரூட் ப்ரெஷர். ஸோ இன் திஸ் ரூட் ப்ரெஷர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் புஷ்ஷிங் வாட்டர் டு ஸ்மாலர் ஹைட் ஆஃப் த ஸ்டெம். ஸோ அந்த ரூட் ப்ரெஷரால் கொஞ்சம் வாட்டரை பம்ப் பண்ணி ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு ஸ்டெம்மில் அது உயர்த்தும். And next topic is uptake of minerals. Plants depend upon minerals from the soil for its nutritional requirement. All minerals cannot be passively absorbed by the root. ஸோ பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் ரெக்யர்மெண்ட்டுக்கு அது சாயிலில் தான் சார்ந்து டிபெண்ட் பண்ணியிருக்குது. அந்த சாயிலில் இருக்கிற எல்லா மினரல்ஸும் பார்த்திங்கன்னா கேனாட் பி பேசிவ்லி அப்சார்ப்டு பை த ரூட். பேசிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அப்சார்ப் பண்ணாது. ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருக்குது. த டூ ஃபேக்டர்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் திஸ். ஸோ அதுக்கு வாட் இஸ் த ஃபஸ்ட் ஃபேக்டர்னு பார்த்தோம்னா, த மினரல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் த சாயில் ஆஸ் எ சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த மினரல்ஸ் எப்படி இருக்குது, சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்குது. மேபி அயான்ஸ் ஆர் ஆனியான் ஆர் கேட்டயான் that cannot move across the cell membrane. ஸோ அது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸாக இருக்கிறதுனால அது செல் மெம்பரேனுக்குள்ளே ஈஸியாக போகிறது இல்லை. அதனால் we need active transport. And the second point, the concentration of minerals in the soil is usually lower than the concentration of minerals in the root. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதனுடைய மினரல்ஸ் கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ரூட்டில் அதிகமாக இருக்கும். ரூட் செல்ஸில் அந்த மினரல்ஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஹை. ஆனால் சாயிலில் கான்சன்ட்ரேஷன் வந்து லோவாக இருக்குது. அப்போ லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து மாலிக்யூல்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிறது கஷ்டம். ஸோ இட் நீட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ தேர்ஃபோர் த மோஸ்ட் மினரல்ஸ் என்டர் த ரூட் பை ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் ஆர் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் த்ரூ த சைட்டோபிளாசம் ஆஃப் த எபிடர்மல் செல்ஸ். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மீன் இட் நீட் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஏடிபி மீன்ஸ் அடினோசின் triphosphate and it transported to the part by transpiration pull. ஸோ இப்போ எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணி அந்த வாட்டரை உந்தி தள்ளுது. அது மூலமாக டிரான்ஸ்பிரேஷன் புல்லை க்ரியேட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் translocation of minerals ions. Minerals are remobilized from the older dying leaves to young leaves. This phenomenon can be seen in deciduous plants. ஸோ ஒரு பிளான்ட்ஸில் பழுத்த இலைங்க இருக்கும் இல்லையா, காஞ்சி போன இலை பழுத்த இலைங்க இருக்கும். ஸோ அதில் இருக்கிற மினரல்ஸ்லாம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக யங் லீவ்ஸ்க்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது எங்கே பொதுவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டெசிடியஸ் பிளான்ட்ஸ், இந்த ஊசி இலை காடுகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிளான்ட்ஸுங்களில் இது பொதுவாக காணப்படும். அதில் முக்கியமானது த எலமெண்ட்ஸ் லைக் பாஸ்பரஸ், சல்ஃபர், nitrogen and potassium are easily mobilized. So
பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன் அண்ட் பொட்டாசியம் பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த வயசான இலையிலேருந்து பழுத்த இலையிலேருந்து யங் லீஃப்க்கு போயிடும். வைல் த எலமெண்ட்ஸ் லைக் கால்சியம் ஆர் நாட் ரீமாபிளைஸ்டு. ஆனால் கால்சியம் பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரீமாபிளைஸ் ஆகாது. அண்ட் த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் பிட்வீன் ஜைலம் அண்ட் ப்ளோயம். அப்போ ஜைலத்துக்கும் ப்ளோயத்துக்கும் இடையில் பார்த்திங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மெட்டீரியல் வில் பி எக்ஸ்சேஞ்ச். தேங்க்யூ.